அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருக்கும் தமிழக முதல்வர் 3280 கல்விக்கான நிதியை தர வேண்டும், நிபந்தனையின்றி தர வேண்டும், மும்மொழியை திணிக்கக்கூடாது என்றும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழக முதல்வர் டெல்லியில் இருக்கிறார். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்ற கேள்வி. ஆனால் உண்மையிலேயே என்ன கேட்டிருக்க வேண்டும் என்றால், கல்வி தமிழ்நாட்டினுடைய பொறுப்பில் உள்ள ஒரு துறை. இந்த கல்வியை முட்டாள்தனமாக நீட் காலத்தில் திமுக காரன் கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்திலே விட்டு விட்டான். அதற்கு பிறகு நீட் தேர்வுகள் பழக்கத்திற்கு வந்தன. தமிழ்நாட்டு கல்விக்கான தேர்வு மத்திய அரசாங்கத்தின் பிடிப்புக்கு போனது. அது முதல் முட்டாள்தனம். இப்பொழுது நீட்டை எதிர்க்கிறேன் என்று சொல்வது கூட எந்த அடிப்படையில் எதிர்க்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு சுகாதாரம் கல்வி ரெண்டும் உன்னை சார்ந்ததில்லை, அது எங்களை சார்ந்தது. ஆகவே எல்லாவற்றையும் விட்டு வெளியேறு, சிபிஎஸ்சி எல்லாம் மூடு என்று சொல்ல வேண்டும். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நீ இந்த ரூபாயை தர வேண்டும், ஆனால் அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்றால் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, எந்த துறைக்காக எந்த பணம் ஒதுக்கப்பட்டதோ அந்த துறையினுடைய காரியம் நிறைவேறாமல் அந்த பணம் வராது. அது சட்டம் அனுமதிக்காது. நீ மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாய், ஆகவே தேசிய கல்விக் கொள்கையை விரும்பவில்லை, சரியானது. அதே போல அப்பொழுது நீ என்ன சொல்ல முடியும் என்றால், இந்த கொள்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அவன் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது, அவன் செய்ய மாட்டான். அவன் இந்துத்துவக்காரன், இந்தி வெறியனவன். ஆகவே அந்த நிதி உனக்கு கிடைக்காது. விஸ்வகர்மா திட்டத்திற்கு பணம் ஒதுக்கினார்கள். ஸ்டாலின் என்ன பயந்தார் என்றால், விஸ்வகர்மா 22 ஜாதியும் ஓடிவினால் போய்விடும் என்று பயந்து ஜாதியின் பேரால் அந்த திட்டம் வைத்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அதே திட்டத்தை வேறு பேரால் வைத்து இவர் அந்த பணத்தை கொடுத்தார். ஏன் விஸ்வகர்மா பணத்தை வாங்க முடியவில்லை? அதே பேரில் அதே திட்டத்தை நீ நடத்தினால்தான் அவர்கள் பணம் தருவார்கள். இல்லாவிட்டால் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீனே செய்ய வேண்டியதுதான். இதுதான் உனக்கு முன்மாதிரி. விஜய்க்கு சொல்லுகிறேன், இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீ நிறைவேற்றவில்லை என்றால் உன்னுடைய பணத்தை போட்டு நீ ஒரு புதிய தமிழ்நாடு கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்கி அதுக்கு பணம் செலவழிக்க முடியுமே தவிர அதற்கு நீ கேட்டால் தரமாட்டார்கள், தருவதற்கு அனுமதிக்காது. ஒரு துறைக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அந்த துறைக்காகத்தான் செலவழிக்க வேண்டும். மராமத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை சுகாதாரத்துக்கு செலவழிக்க முடியாது. அது மாதிரியானது தான் இது. ஆகவே இது புரியாமல் போய் கேட்டுவிட்டு வந்திருக்கிறார். சும்மா போய் நாங்கள் மும்மொழிக்கும் எதிர்ப்பானவர்கள், ஆனால் பணம் மட்டும் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவன் அதை திணிப்பதற்காகத்தான் இந்த கல்வியை கொண்டு வருகிறான். இப்பொழுது என்ன உலகத்தில் இல்லாததை அரிஸ்டாட்டில் கற்றுக் கொடுக்காத நீ கற்றுக் கொடுக்க போகிறாய். இந்த இந்தியை திணிப்பதற்கு தமிழ்நாட்டில் வேற்றுமொழி பேசுகின்ற மாநிலங்களில் இந்தியை திணித்து இந்தியாவின் மொழியாக, தேசிய மொழியாக இந்தியை ஆக்கிவிட்டால் பிறகு ஒரு மொழி வைத்து ஒரு நாடு ஆளலாம். அதானே அவனுடைய திட்டம். ஆகவே வடநாடுகளில் இப்பொழுது ஒரிசா போன்ற மாநிலங்களில், அசாம் போன்ற மாநிலங்களில், மராத்தி போன்ற மாநிலங்களிலெல்லாம் இந்தி வேற்றுமொழி என்றாலும் கூட நம்மை போல கடுமையாக இருக்கின்றவர்கள் இல்லை அவர்கள். நாம் தனி நாகரிகம், தனி பண்பாடு, தனி மொழிக்கூறுகள், தனி இனம், தனி இலக்கணங்கள் எல்லாமே உன்னுடைய சமஸ்கிருதத்திற்கு மேலாக பெற்றிருக்கிற காரணத்தினால் நாம் போராடுகிறோம். ஒரிசாக்காரன் எதை வைத்து போராடுவான்? அஸ்ஸாம்காரன் எதை வைத்து போராடுவான்? அதனால் இந்திக்கு பின்னாடி இந்தியினுடைய கொண்டிக்கு பின்னாடி ஒன்று போய் விடுகிறான். புரிகிறதா உனக்கு? அதனாலே நீ போய் அந்த கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய கொள்கை அனுமதிக்காது. ஆகவே பணத்தை விட்டு விடு. எதன் பேரிலாவது கேள். இப்போ எல்லாவற்றுக்கும் பணம் பணம் என்று போய் டில்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இந்நாட்டு மன்னன் என்று கண்ணதாசன் எழுதினார். அதுமாதிரி பிச்சை பாத்திரத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறீர்களே என்பதுதான் அவர் எழுதிய கவிதையினுடைய பொருள். இங்கிருந்து தமிழன் இனம் பேசுவான், மொழி பேசுவான், திராவிட நாடு திராவிடருக்கு என்பான், பாத்திரத்தை தூக்கி கொண்டு போய்விடுவான் பிச்சை எடுப்பதற்கு என்று கண்ணதாசன் எழுதுகிறார். அது மாதிரி நான் சொல்கிறேன், நம்முடைய பலவற்றை மத்திய அரசாங்கம் தன்னுடைய துறையாக வைத்துக் கொள்வது தேவையற்றது. நீ பாதுகாப்பை பார், அயல்நாட்டு விவகாரத்தை பார், ரிசர்வ் வங்கியை தேசிய வங்கிகளை நடத்துவதை பார். இது போன்ற காரியங்கள் எல்லாம் பார்ப்பதை விட்டு ரோடு போடுவதற்கு நீ எதற்கு? கல்விக் கொள்கையை நிறைவேற்றுவதற்கு நீ எதற்கு என்று பேச வேண்டும்.
அப்படியெல்லாம் விட்டு நீ ஏதாவது எனக்கு தரக்கூடாதா உன்னோட இணக்கமான கொள்கையை கடைப்பிடிக்க. எப்படி இணக்கமான கொள்கையை கடைப்பிடிப்பாய்? ஓநாயும் ஆடும் எப்படி இணக்கமான கொள்கைகளை கடைப்பிடிக்க முடியும்? ஓநாய்க்கு இறை ஆடு. இது போய் ஓநாயோடு உறவு வைத்து கொண்டால் ஓநாயை அடித்து தான் அதனுடைய வயிற்றில் ஒரு நாளைக்கு போய் குடியிருக்குமே தவிர எப்படி தன்னுடைய உரிமைகளை இது பெறும்? இல்லை, கட்சி இணக்கம் இல்லை, கவர்மெண்ட் இணக்கமாக இருக்கலாமே. இல்லை, இரு நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒன்றும் நடக்காது. அவன் ஒரு வெறி பிடித்த கொள்கை உடையவன். இந்தியாவின் மதம் இந்து என்று சொல்லுகின்றவன். இந்து மதம் என்பது வேத மதம். வேத மதம் என்பது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டது பிராமண மதம். அவனுடைய ஆதிக்கத்தை எய்து 100 ஆண்டுகளாக நாம் இங்கே போராடி இருக்கிறோம், நீதி கட்சி காலத்திலிருந்து. அப்புறம் எப்படி இந்து இங்கே நுழைய முடியும்? அவனுக்கு அறிவில்லை, புரியவில்லை. இந்து மதத்தை பிஜேபியினுடைய நுழைவு எது சார்ந்தது என்றால் இந்துத்துவா சார்ந்தது. இந்துத்துவா எது சார்ந்தது என்றால் இந்து சார்ந்தது. இந்து எது சார்ந்தது என்றால் சமஸ்கிருதம் சார்ந்தது. சமஸ்கிருதம் யார் சார்ந்தது என்றால் பிராமணனை சார்ந்தது. நாம் இந்த வேற்றுமை நீ பாராட்டுகிறாய், எங்களை இழிவுபடுத்துகிறாய், எங்களுடைய மொழி இழிவுபடுத்தப்படுகிறது. உன்னுடைய மொழிக்கு ஒரு அங்குலம் கூடுதலானவர்கள், நாங்கள் குறைவானவர்கள் இல்லை என்பதுதான் நம்முடைய போராட்டமே. உனக்கு புரிகிறதா? ஆகவே இந்துத்துவக்காரனோடு என்றைக்கும் நீ நேர்சீர் செய்து கொள்ள முடியாது. தமிழ் மொழி உரிமை, இன உரிமை இது பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நாகரிகம், வரலாறு, பண்பாடு அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் இந்தியாவிலே தனித்தன்மை வாய்ந்த இனம் தமிழினம் மட்டும்தான். அதனுடைய தனித்தன்மை சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தொடர்ந்து வருகிற நாகரிகம். இது காக்கப்பட வேண்டுமென்றால் இந்துத்துவாவை எதிர்க்கின்ற மனிதனாக நீ இருக்க வேண்டும். இப்படி போய் தடவி கொண்டு அவனுக்கு முதுகில எண்ணெய் தேய்ச்சி விடுகின்றவனாக நீ இருந்தால், நிபந்தனை இன்றி தர வேண்டும் என்று அங்க காட்டமான நிபந்தனை இல்லாமல் தர முடியாது என்பதுதானே என்னுடைய கருத்து. எந்த ஒன்றுக்காக எந்த நிதி உருவாக்கப்பட்டதோ அந்த ஒன்றுக்காகத்தான் அந்த நிதி வழங்கப்பட முடியும். தேசிய கல்விக் கொள்கைக்கு நீ ஏற்றுக்கொண்டால் அந்த நிதி வரும், இல்லாவிட்டால் அந்த நிதி வராது. விஸ்வகர்மா திட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் அந்த நிதி வரும், இல்லாவிட்டால் வராது. அப்புறம் அந்த கொள்கையை விட்டு எனக்கு தா என்றால் நீ எதை வேண்டுமானாலும் தா என்று கேட்கலாமே. பொதுவாக எனக்கு ஒரு 10,000 கோடி பணம் போதவில்லை தா என்று பக்கிங்காம் கெனால் அந்த 3 நதிகளையும் திட்டம் திட்டி அதை ஒழுங்குபடுத்துவதற்கு 7,000 கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்க போகுது. இவர்களால் செய்ய முடியுமா? அதை அடையாறு, கூவம், பக்கிங்காம் கெனால் இது 3ஐயும் ஒழுங்குபடுத்தி மழை நீர் ஓடுகின்ற கால்வாயாக ஆக்கி எதுவும் தேங்காமல் மழை வெள்ளம் கடலை நோக்கி போவதற்கு வழி ஏற்படுத்துவதற்கு 7,000 கோடி முதல் தவணையாக கொடுக்கிறார்கள். 30,000 கோடி அதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மத்திய அரசாங்கம் கொடுப்பது. அதை பற்றி நீங்கள் பேசுவதே இல்லையே. நான் சொல்லுகிறேன், நம்முடைய இந்துத்துவாவுக்கு நானும் தான் எதிர்ப்பு. மத்திய அரசாங்கம் வெப்பனுடைய பணம் இல்லை, அது மக்களுடைய பணம். எங்களுடைய மாநிலத்திற்கு வளர்ச்சிக்கு எது ஒதுக்கப்பட வேண்டுமோ அதை ஒதுக்கு. அப்படி நீ ஒதுக்குகிற இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். கூவம், அடையாறு, பக்கிங்காம் கெனால் 3ஐயும் தூய்மைப்படுத்தி நீர் ஓடுகின்ற வாய்க்கால்களாக அவற்றை ஆக்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றி குப்பை கூளங்களை அகற்றி மீண்டும் பேரிடர், மழையினால் வருகின்ற பேரிடர் நம்மை பாதிக்காதவாறு செய்வதற்கு மத்திய அரசாங்கம் முதல் தவணையாக 7,000 கோடி கொடுக்க போகிறது. நான் பாராட்டுகிறேன். இது அவன் தந்தால் உண்டு, இல்லாவிட்டால் இல்லை. சரியா? இது கேட்டு பெறு. ஆனால் இந்தியை விட்டுவிடு, தேசிய கொள்கையை நான் நிறைவேற்ற மாட்டேன், நீ எனக்கு பணம் கொடு என்று சொன்னால் இது விளங்காத பேச்சு. விஸ்வகர்மா திட்டத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன், பணம் கொடு என்றால் அது விளங்காத பேச்சு. திமுக பாணியிலே தாவேக்கா செயல்படுகிறது. அது திமுக ஒரு விளங்காத சரியா. அப்புறம் இவனும் அதே வழியில் செயல்பட்டு என்ன பண்ண போகிறான்? என்ன ஆக அவன் இந்துத்துவாவையாவது கடுமையாக எதிர்ப்பான். அதுவும் கிடையாது இவருக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு நெஞ்சூக்கம் இல்லாத ஒரு தலைமை, ரொம்ப பேதமையான தலைமை. அட்டர் ஃபூலிஷ்னஸ் கவர்ன் திஸ் கண்ட்ரி. லாட்டி சீட்டுக்காரனை வைத்து கொண்டு தப்பான தொழில் செய்கிறவங்களை அதிகாரத்தில் பெரிய இடத்தில் வைத்து கொண்டு தப்பாக ஆளுகிற ஆட்சி இந்த ஆட்சி. 2,000 கல்குவாரிகளை மூடினேன் என்று சொல்லுகிறீர்கள். 2,000 கல்குவாரிகளை இதுவரையிலும் தேவைக்கு மேல் கல் எடுத்தவன் எத்தனை பேர்? எவ்வளவு கல் வெட்டி எடுக்கப்பட்டது? அந்த பணத்தை அவன் மோசடி செய்ததற்கு அவனை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டுமா இல்லையா? 2,000 கல்குவாரிகளை மூடுகிறாய், ஆனால் தவறு செய்தவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தவில்லை. அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளை நிறுத்தவில்லை. நீ எப்படி ஒழுங்கை பாதுகாப்பாய்? நான் கேட்கிறேன், அந்த அமைச்சரை கேட்கிறேன். நீ தெரிந்துதானே மூடினாய், தவறு நடந்திருக்கிறது என்று தெரிந்துதானே மூடினாய். அந்த தவறை செய்தவன் யார் என்று சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டுமா இல்லையா? திருடி கொண்டு போய்விட்டான், நகையை பறித்து கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னால் அப்புறம் அடுத்த தடவை திருடாமல் இருப்பான் அவன்.
பறித்து கொண்டு எதை பறித்து கொண்டு வந்தாய்? போனதெல்லாம் போய்விட்டதே. புதிதாக செய்வதை நிறுத்தி இருக்கிறாய். ஏற்கனவே செய்ததற்கு தண்டனை என்ன? செய்தவன் யார்? யார் அந்த கான்ட்ராக்டர்? அதற்கு துணை போன அதிகாரி யார்? செய்ய வேண்டாமா? மாதம் வந்துருக்கிற அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஒரு மாதம் போதாதா? கல்குவாரியை மூடுவதற்கு 1 மணித்துளி போதும். 1 minute இஸ் எனஃப். அவங்களை அரசு செய்வதற்கு எத்தனை மணி நேரம் வேண்டும்? உனக்கு முடியவில்லை. உங்களால் அதை ஒழுங்குபடுத்துகிற ஆற்றல் உங்களுக்கு மனதிலே இல்லை, மன வலுவில்லை. ஓகே, 2036க்குள்ள 1 trillion பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்டிடும்னு சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. சுற்றியுள்ள எல்லா முதல்வர்களும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஸ்டாலின் பேசிய பேச்சை அவர் திருப்பி பேசுகிறார். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, இந்திய பொருளாதாரம் காரணம். இந்த நாட்டிற்கு தென்கொரியாக்காரன் தூத்துக்குடியில் கட்ட இருந்த கப்பல் கட்டுகின்ற தள தொழிலை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆந்திராவுக்கு போகிறான் என்று இங்கேருந்து மந்திரி போய் அவர்களுக்கு பாத பூஜை செய்து கால்களை கழுவி விட்டு எப்படியாவது நீங்கள் திரும்ப வாருங்கள் என்று சொல்லி, இது ஒரு பெரிய முதலாளித்துவ காலம். அதாவது அவனை கும்பிட்டு விழுந்து அவனுக்கு பாத பூஜை செய்து நீ தொழில் தொடங்கினால் ஒரு 500 பேருக்கு வேலை கிடைக்கும் எங்களுடைய நாட்டுக்கு. அதுக்காக நம்முடைய நிலங்களை குறைவான வாடகைக்கு கொடுத்து, குறைவான குத்தகைக்கு கொடுத்து, இப்படி எந்த முதலாளிகள் இந்த நாட்டினுடைய அட்டைகளை உறிஞ்சுகிறார்கள் என்பது பொது உடைமை தத்துவமோ அதற்கு நேர்மாறாக அவர்களால் தான் இந்த நாட்டினுடைய செல்வம் வளரும் என்று ஒவ்வொருடையும் கூட்டி கொண்டு வந்து பாத பூஜை செய்து, இது ஒரு பொருளாதார கொள்கை, மார்க்கெட் எக்கானமி இருக்கட்டும். இந்த அம்மா அங்கே போயிருக்கிறார்கள். இது போய் மந்திரியை வைத்து கொண்டு அதிகாரிகள் பேசுவார்கள். இந்த அம்மாவுக்கு என்ன பேச தெரியும்? இந்த மந்திரிக்கு என்ன பேச தெரியும்? அதுக்கு தெற்கு எது வடக்கு எது? புதிய அமைச்சர் கீர்த்தனா தெரியாது. ஏதோ ஒன்று நடக்கிறது. நாங்கள் தான் ஒரு 3 ட்ரில்லியன் இது உண்டாக்கி விடுவார்கள் மாநில அரசுகள். உனக்கு பன்னாட்டு விமான நிலையங்கள் வேண்டும், பெரிய பெரிய கப்பல் துறைமுகங்கள் வேண்டும், பெரிய நீண்ட தொடர் ரயில் வண்டிகள் வேண்டும் சரக்குகளை எடுத்து செல்வதற்கு. அதுபோக பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் வேண்டும். செங்கல்பட்டிலேருந்து திருச்சிக்கு போவதற்கு 6 வழிச்சாலையை நீ தான் அமைத்து தர வேண்டும் என்று கும்பிடு ஓட்டு வருகின்ற நம்மால் முழு போக்குவரத்தை நடத்த முடியாது, முழு மெட்ரோவை நடத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவன் எல்லாவற்றையும் பண்ணி தந்து அதனாலே தென்கொரியாக்காரனும் வட கொரியாக்காரனும் தொழில் செய்ய வந்தால் இதனால் வந்த ஏற்றம் எங்களால் வந்த ஏற்றம். தமிழ்நாடு நம்பர் 1 11% growth. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹூம்? அதான் ஸ்டாலின் பேசினார். ஏராளமான இளைஞர்களையும் படித்த இளைஞர்களை எம்ஜிஆர் உண்டாக்கி விட்டு போனார். அதனுடைய விளைவாக தொழில்கள் இங்கே வருகின்றன. பெங்களூருக்கு போகிறது, ஆந்திராவுக்கு போகிறது. நீங்கள் ஒரு கொள்ளை கூட்டம் என்பதினாலே தூத்துக்குடி துறைமுகம் ஆந்திராவுக்கு மாறுகிறது. ஆக இது சும்மா 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் காரணம். பெரிய தனித்தமிழ்நாடு எல்லாவற்றையும் நீ தனியாக வைத்திருக்கிறாய். ஆகவே இதெல்லாம் வருவதற்கு மிகப்பெரிய மேஜர் சோர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சோர்சஸ். அவன்தான் நாட்டினுடைய நிர்வாகத்தை, பொருளாதார நிர்வாகத்தை நிர்வகிக்கின்றவன் அவன்தான். ஓகே, பணம் மதிப்பு கூடினால் அவன் ஒழுங்குபடுத்துகிறான், குறைந்தால் ஒழுங்குபடுத்துகிறான், ரிசர்வ் வங்கியிலிருந்து அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கிறான், அமெரிக்க டாலரினுடைய மதிப்பை குறைப்பதற்கு போராடுகிறான். எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன். இங்கே ஒரு 10 தொழிற்சாலைகள் வந்து விட்டால் உடனே இந்த வளர்ச்சிக்கு காரணம் நான் என்று ஸ்டாலின் மல்லாந்து போவார். அதை பார்த்து இப்பொழுது இவர் எல்லாம் புத்தி இல்லாத கூட்டம். ஓகே, எது நியாயமோ அதை பேச வேண்டும். எது தங்களுடைய தகுதியினால் பெற்ற வெற்றியோ அதை மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டும். அது நியாயம். நான் இந்த காரியத்தை செய்தேன், இதனால் இந்த வெற்றி வந்தது, தமிழ்நாடு இந்த பயனை பெற்றது என்று சொல்ல வேண்டும். திருப்பூரில் இருக்கிற ஜட்டி ட்ரம்ப் போடுவதற்காக தயாரிக்கப்படுகிற ஜட்டி. உனக்கு தெரியுதா? திருப்பூர் முதலாளி போட்டுக் கொள்வதற்காக இல்லை, ட்ரம்ப் போடுவதற்காக தயாரிக்கப்படுகிற ஜட்டி. ஆம்பூரில் தயாரிக்கிற செருப்பு நம்முடைய ஒபாமா போடுவதற்காக தயாரிக்கிற செருப்பு. இதெல்லாம் அங்கே போய் சேர்ந்தால்தான் பணம் வரும். பணம் வந்தால் தான் இந்த நாடு செழிக்கும், இந்த தொழில்களெல்லாம் வளரும். இதையெல்லாம் அவன் ஒழுங்குபடுத்துவோன். அவன் 50% வரி போட்டதை மத்திய அரசாங்கம் போய் போராடி 18% ஆக்கியதனால் இந்த தொழில்களெல்லாம் வளர்கின்றனவா? உன்னால் வளர்கின்றனவா? உன்னால் என்ன நடக்கிறதோ அதை சொல். காமராஜர் பள்ளிக்கூடங்களை உண்டாக்கினால் தமிழ்நாட்டில் அடிப்படை கல்வி வளர்ந்தது என்பது நியாயமான பெருமை. அந்த பிள்ளைகளுக்கு சத்துணவு போட்டார் எம்ஜிஆர் என்பது நியாயமான பெருமை. உனக்கு எது நியாயமான பெருமையோ அதை கோல்.
ஒன்றும் இல்லாமல் ட்ரம்ப் போடுவதற்கு ஜட்டி தயாரிக்கிறோம் நாங்கள். அவன் 50% வரி போட்டால் அப்புறம் எங்களுடைய ஜட்டியெல்லாம் நாங்கள் தான் போட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் போட்டுக்கொள்வதற்கு எதுக்கு தொழிற்சாலை? சிந்திக்க வேண்டும். ரொம்ப அற்பமான அறிவு படைத்த ஸ்டாலின், அற்பமான அறிவு படைத்த நம்முடைய விஜய் போன்றவர்களெல்லாம் நாடாளுவதினால் வருகின்ற கேடு இது, புரியாத்தனம். ஓகே, மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படுவோம் சொல்றாங்க. இதுவரை இணக்கமாக கேட்காத போ, அதை வார்த்தை. பற்றியெல்லாம் பேச்சில்லை. இணக்கமாக போ, சும்மா புரியாமல் பேசாதே. நீட் தேர்வை ரத்து செய். நீட் தேர்வை கொண்டு போனவனே திமுக காரன். இன்றைக்கு வரையிலும் ஒரு நாளாவது நான் தான் இந்த தப்பை செய்தேன் என்று சொல்லுகிறான் அவன். அயோக்கியத்தனம் இது. இந்த நீட் தேர்வை, தமிழ்நாட்டுக்குரிய கல்வியை மத்திய அரசாங்கத்தினுடைய கையிலே கொண்டு போய் கொடுத்தது நாங்கள் தான். நாங்கள் கூட்டணியில் அமைச்சராக இருந்தபோது தான் என்று ஒரு முறையாக அவன் சொல்லுகிறானா? அந்த யோக்கியதை இவர்களுக்கு இருக்கிறதா? இப்போ நீட்டு அவர் சொன்னாரா நீட்டு தப்பு என்று? இவர் ஒரு அடிச்சாங்க அப்போ இந்த விஜய். அவன் ஏற்கனவே ஸ்டாலின் இந்த புத்தகத்தை மூடுகிற போது ஒரு செத்து போய்விட்டது. இவன் மறுபடியும் அந்த புத்தகத்தை மூடுகிற போது அதில் இருந்ததே என்று ஒரு அடித்து மறுபடியும் அந்த பக்கத்தில் வைப்பான். அது அடித்தான் காப்பி. அவன் போய் நீட்டுன்றானா, இவனு நீட்டுன்கிறான். 12வது படித்தவர்கள் தேர்வு செய்யும். ஏற்கனவே எவ்வளவோ தடவை சொல்லிவிட்டேன், இதை நான் பேசாத நாளே கிடையாது. 1.5 லட்சம் பேர் நீட்டுக்கு தேர்வு எழுதுகிறான், 60,000 பேர் தேர்கிறான், 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. 50,000 பேர் நீட்டுக்கு 5 ஆண்டுகள் போராடி படித்து தேர்ச்சி அடைந்து இடம் கிடைக்கவில்லை. 600 மதிப்பெண் எடுத்தவனுக்கு தனியார் கல்லூரிகள் இடம் கொடுக்க மாட்டார்கள். 200 மதிப்பெண் எடுத்தவனிடம் 5 கோடி வாங்கி கொண்டு கொடுத்து விடுவார்கள். ஆகவே தகுதி உடையவர்கள், தேர்ச்சிக்காக முயன்றவர்கள், கூடுதல் அறிவுடையவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். தனியார் கல்லூரிகளில் 200 மதிப்பெண் எடுத்தவன் உள்ளிழுக்கப்படுகின்றான். இப்படி பெரிய கொடுமைகள் நடக்கின்றன. அதை ஒழுங்குபடுத்துவதற்கு உனக்கு துப்பில்லை. நீ போய் நீட்டை நிறுத்து என்றால் இப்போ நீட் ரொம்ப உன்னுடைய கல்லூரிகளில், உன்னுடைய தமிழ்நாட்டில் தப்பாக நடக்கின்ற இந்த முறைகளை எல்லாம், தனியார் கல்லூரிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்து. அவர் என்ன சொல்லு, 600, 550, 500, 475 இப்படி தான் மதிப்பெண் எடுத்தவன் எடுக்க வேண்டும் என்றால் அவன் சொல்லுவேன், அவங்ககிட்ட 50 லட்சம் தான் இருக்குங்கிறேன், எனக்கு 5 கோடி ரூபா வேண்டும், இவனை சேர்த்து கொண்டு நான் எப்படி கல்லூரி நடத்து இல்லாவிட நீதி நடத்தி கொண்டு இருப்பேன். உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லாவற்றிலும் இன்ஜஸ்டிஸ். ஆகவே இவர்கள் போய் இங்கிருந்து போவார் தனி விமானத்தில். வேறு இதில் இந்த முடி வெட்டுறவன், ஒப்பனைக்காரன், இவனை எல்லாம் தனி விமானத்தில் அரசாங்க செலவில் கூட்டி கொண்டு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில், முன்னாடி இருந்த முதல்வர்களும் அதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முடி வெட்டுறவனையெல்லாம் கூட்டி கொண்டு போனானா? தனி விமானத்தில் போக மாட்டேன். ரொம்ப அதிக செலவு வைக்கிறார்கள், ரொம்ப ஆடம்பரம். அதனால் இந்த லாட்ரிக்காரனுடைய பணத்தில் தனி விமானத்தில் போய் பழகியதுனால்தான் அவனுக்கு இவ்வளோ ஆதிக்கம் வந்தது. அவனுடைய காரில் ஏறுவது, அவனுடைய விமானத்தில் போவது. பிறகு அவன் சொல்லுவான், என்னுடைய விமானத்தில் தானே போனான், நீ கட்டியிருக்கிற வேட்டி என்னுடையது, உருவி கொடுப்பான். நீ கஞ்சனாக இருக்கிறாய், உன்ன பணம் இருந்தது, உன்னுடைய தனி விமானத்தில் போக வேண்டியதானே. நீ கஞ்சன், அதனால் எவனாவது செலவழிக்கட்டும் என்றே உனக்கு பழக்கம். ஆகவே இது ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஓகே, நீட் விவகாரத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று டெல்லியில் ஒரு குரல் பெருசாக ஒழிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், அது ஒரு ஆணையம் நடத்துகிறது. இதெல்லாம் சும்மா அது அந்த மந்திரியை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தேர்வித்தால் கசிந்து விட்டது. மந்திரி பொறுப்பு நடவடிக்கை எடுக்காவிட்டார். நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அதிகாரிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், சிபிஐ உள்ளே நுழைந்து விட்டது, அவர்களெல்லாம் உள்ளே போவார்கள். அது கடைசியிலே நீ எந்த பணத்திற்காக இந்த வேலையெல்லாம் செய்தாயோ அந்த பணத்தை அனுபவிக்காமல் சிறையில் இருக்க போகிற. அரசாங்கம் கடுமையாக இருக்கிறது. இவ்வளவு கடுமையாக ஆல் இண்டியா லெவலில் நடத்தப்படுகின்ற அந்த தேர்வை வைத்து கொண்டு நீ இங்கே என்ன செய்வாய்? நீ இங்கேருந்து அவன் இங்கேருந்து வருவேன். இந்த உன்னுடைய எம்எல்ஏ, இந்த ஸ்ரீவாயுடைய எம்எல்ஏ உன்னுடைய கட்சிக்காரியை கற்பழிக்கிறார்கள். அவன் உன்னுடைய கட்சிக்காரி, உன்னுடைய ரசிகை. அதை செய்கின்றவனும் உன்னுடைய கட்சிக்காரன். இதற்கு பரிந்துரைத்து போகின்றவனும் உன்னுடைய எம்எல்ஏ, ஸ்ரீவைகுண்டைய எம்எல்ஏ. இப்போ இந்த பெண் சிங்கப்படை என்ன செய்தது? முதல் வழக்கை பதிவு செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யவில்லை? யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. என்னடா சொல்லிக்கினே இருக்கிய, கொண்டாந்து நிறுத்திவியா? என்னமோ சொல்லி கொண்டே இருக்கிறாராம். இந்த இவனை மட்டும், மாரிதாசை மட்டும் உடனே கொண்டு போய் காலையிலேயே பிடித்து கொண்டே நிறுத்தி விட்டால், ஒரு பெண்ணை கற்பழிப்பது, அவளுடைய கெடுப்பது என்பது ரொம்ப சாவகாசமான நடவடிக்கைக்கு உரியதா?
சொல்லுகிறார் அவர். இந்த கல்குவாரியை மூடிவிட்டு அவர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இப்பொழுது இதை வாயால் சொல்லி இது சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? அதிகாரிக்கு உத்தரவு போட்டால் செய்கிறான். ஏண்டா நீங்களாக செய்ய மாட்டீர்களா என்று கேட்க வேண்டும். பெண் சிங்கப்படை தானாக அந்த பெண்ணை காக்க முயலாதா? இதற்கு உத்தரவு போட வேண்டுமா? இது என்ன அரசு என்று கேட்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் உத்தரவு போட முடியுமா? வெளியே தெரிந்தால் தான் நீ உத்தரவு போடுவாய். வெளியே தெரியாமல் 100,000 காரியங்கள் நடக்குமே. இது அளவே தெரியவில்லை. எல்லாரும் விளங்காதவனெல்லாம் மந்திரிகளாகி விட்ட ஒரு அரசில் இதற்கெல்லாம் பதில் இப்படி தான் சொல்லுவான். நாங்கள் உத்தரவு போட்டிருக்கிறோம். நடவடிக்கை எடு. அங்கே இருக்கிற போலீஸுக்கு என்ன வேலை? ஒரு பெண் நாரடிக்கப்பட்டிருக்கிறாள், ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டு அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். பிறகு எல்லாரும் பதறுவார்கள். அங்கே உள்ள எஸ்பிக்கு என்ன வேலை? நாங்கள் சொன்னால்தான் நீ நடவடிக்கை எடுப்பாயா? உன்னுடைய கட்சிக்காரன் என்று அவன் பயப்படுகிறான். எங்களுடைய கட்சிக்காரனாக இருந்தால் நீதி ஒன்று தான் என்று சொல்வதற்கு உனக்கு தெம்பு இருக்கிறதா? அந்த எம்எல்ஏ கைது செய்து விட்டீர்களா? உன்னுடைய யோக்கியதை இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறீர்கள். அதுதான் நடக்க போகுது. சரி, பார்ப்போம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காட்சி சந்திப்போம். நன்றி.